வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடக்குது. திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் உடைய தொகுதி, ஆனால் காங்கிரஸ் திமுகவே போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நம்ம தானே போட்டியிடணும், ஏன் திமுகவுக்கு சரி ஓகே அவங்களே போட்டியிடட்டும் அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி குரல்களை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் முன்னாடி நடக்கும்போது அவங்க புறக்கணிச்சாங்க, இந்த வாட்டி நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. போன வாட்டியே மக்களை பட்டியலை அடைச்சி வச்சு, ஆடை பட்டியலை அடைச்சி வைக்கிற மாதிரி மக்களை அடைச்சி வச்சு அவங்களுக்கு பண விநியோகம்லாம் திமுக செஞ்சாங்க. பெரிய முறைகேடான ஒரு தேர்தலாக இருந்துச்சு. அது மறுபடியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நேர்மையாக தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்காங்க. தேமுதிகவும் நாங்கள் இந்த தேர்தலை பை எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போது பாஜக இந்த பக்கத்து நாம் தமிழர் பார்ட்டி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸு போட்டியிட போதா அப்படின்னு கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை நடத்தி நாங்கள் அந்த முடிவை அறிவிப்போம் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் யாரு, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் யாரு அப்படின்னு பொங்கல் அன்னைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வரைக்கும் திமுக கன்ஃபார்மு, நாம் தமிழர் கட்சி கன்ஃபார்மு, அதிமுக அவுட்டு, தேமுதிக அவுட்டு, என்டிஏ கூடிய விரைவாக அவங்களுடைய நிலைப்பாடு அறிவிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. இது டாபிக் 1. ரெண்டாவது டாபிக்கு, வர ஜனவரி 20 ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக பதவியேற்கிறார். அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா சார்பாக நம்மளுடைய வாத்தியார் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிறாரு ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது டாபிக் 2. ஜனவரி 20 அப்படின்னு சொன்னதுனால அது சம்மந்தப்பட்ட இன்னொரு செய்தியும் ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா வர ஜனவரி 20 தமிழக பாஜக அருப்புக்கோட்டையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? மத்திய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இது சம்பந்தமான ஒரு புதிய ரயில்வே திட்டம் வந்திருக்குல்ல, அந்த ரயில்வே திட்டம் வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த திட்டம் கைவிடப்பட்டுருச்சு அப்படின்னு மத்திய ரயில்வே மினிஸ்டர் சமீபத்தில் பேசினார். தமிழக அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்தாங்களா? கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த திட்டம் வேணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல கொந்தளிச்சு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ள திமுக கவர்மெண்ட்டே இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்குறாங்க. எப்படி முரண்பாடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புனாங்க. மத்திய ரயில்வே மினிஸ்டருடைய இந்த ஸ்பீச்சுக்கு இப்போ வரைக்கும் தமிழக அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கலை. அப்போ உண்மையிலேயே எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்துருக்கீங்களா வேண்டான்னு? ஏன் வரக்கூடிய திட்டங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க? அது எவ்வளோ மிக முக்கியமான திட்டம் தெரியுமா? பிராட்கேஜ் லைன் போடக்கூடிய திட்டம் எவ்வளோ முக்கியமான திட்டம், மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை அருப்புக்கோட்டையில் தமிழக பாஜக வர 20 நடத்த போகிறாங்களாம். இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக திமுக இடையே பெரிய ஒரு டிபேட்டுங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, உமர் அப்துல்லாவை கை காட்டுறாங்க. ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பாருங்க, தேசிய மாநாடு கட்சியும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக மாதிரி. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் இருப்பார். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொள்கிறார். எதுக்காக? ஒரு டன்னலை இனாகிரேட் பண்ணுறதுக்காக ஜம்மு காஷ்மீர் போகிறாரு. எங்கே தெரியுமா? சன்மார்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு டன்னல், அதை பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறதுக்காக போகிறாரு. பிரைம் மினிஸ்டரை வரவேற்பதற்கான அந்த பணிகள் எப்படி போய்க்கிருக்கு, பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போய்க்கிருக்கு அப்படின்னு உமர் அப்துல்லா நேரடியாக ஆய்வு செஞ்சு களத்தில் இறங்கி ஆய்வு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டன்னல் இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலமாக டூரிசம் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருந்து கார்கில் லேக்கு போகக்கூடிய அந்த பயண நேரம் பெரிய அளவில் குறையும் இந்த டன்னல் காரணமாக அப்படின்னு உமர் அப்துல்லா சொல்கிறாரு. இது மாதிரி தமிழக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கம் காட்டி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் தமிழக முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நாளே போய் எப்படி ப்ரிப்பரேஷன் போய்க்கிருக்கு அப்படின்னு என்னைக்காவது பார்த்துருக்காரா? பிரைம் மினிஸ்டருடைய வருகையை வச்சு பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க திமுகவுடைய கூட்டணி. பிரைம் மினிஸ்டர் வரும்போது கருப்பு கொடி காட்டுவாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கருப்பு கொடி காட்ட முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் கருப்பு கொடி காட்டுவதற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தமிழ்நாட்டுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்? ஆல்ரெடி புதிய ரயில்வே திட்டம் வேண்டாம் அப்படின்னு வேற சொன்னதாக மத்திய ரயில்வே மினிஸ்டர் சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடாது. என்னதான் அரசியல் ரீதியாக திமுக பாஜக எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும்
மத்திய அரசாங்கத்தோடு இணக்கம் காட்டி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதான் முதலமைச்சர் முயற்சி செய்யணும். எதுக்கெடுத்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜக திமுகவை பார்த்து சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.